Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா ஒரு ஸ்பெஷலான BisiBelleBath பண்ண போறோம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலா பொடியை ரெடி பண்ணிக்கலாம். BisiBelleBath மசாலா பவுடர் செய்ய தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 12, ஏலக்காய் 3, பட்டை 1 இன்ச், லவங்கம் 2, எண்ணெய் 1 ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இதை ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். கொப்பரை தேங்காய் 2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன். பேன் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு, வெந்தயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீரகம், சோம்பு, தனியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் கொப்பரை தேங்காய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கடைசியாக 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டு ஒரு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். மசாலா பவுடர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ BisiBelleBath பண்ணலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி 1 கிளாஸ், துவரம் பருப்பு 1/2 கிளாஸ், பூண்டு 6 பல், பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 1 கப், வெங்காயம் 3, தக்காளி 4. காய்கறிகள் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணிலாம் சூப்பராக இருக்கும். பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், நம்ம அரைச்ச BisiBelleBath மசாலா பொடி 4 ஸ்பூன், வெல்லம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் துவரம் பருப்பு கரெக்டாக இருக்கும். உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அதிகப்படுத்திக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் ஊற விடுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம வேக வைக்கலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு அரிசியும் பருப்பும் நல்லா வேகணும். அதனால் 1.5 கிளாஸ்க்கு 5 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இது குக்கர் இல்லைன்னா பெரிய பாத்திரத்திலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு, 1 ஸ்பூன் நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மூடி வச்சு 5 விசில் வரைக்கும் வேகட்டும்.
இப்போ காய்கறிகளை ரெடி பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், பச்சை மிளகாய், பூண்டு லைட்டாக இடித்து சேர்த்துக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம், லைட்டாக வதக்கிட்டு பொடியாக கட் பண்ண நார்மல் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கியாச்சு. இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய்கறிகள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணி, உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் பிசிபெலாபாத் மசாலா பொடியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா நல்லா வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. 5 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட காய்கறிகளை சேர்த்துக்கலாம். மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு பண்ணலாம். எண்ணெய் இல்லைனா நெய் 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 3 ஸ்பூன், முந்திரி பருப்பு 12. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், சேர்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் 3, நம்ம அரைச்ச பிசிபெலாபாத் மசாலா பொடி 1 ஸ்பூன். தடுக்கா பேன் சூடானதும் எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை, பெருங்காய பொடி, முந்திரி பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. காய்ந்த மிளகாய், கடைசியாக நம்ம அரைச்ச மசாலா பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. பவுலுக்கு மாற்றி சூடாக சர்வ் பண்ணுங்க.
இது கூட அப்பளம் வடாம்லாம் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியாக ஸ்பெஷலான பிசிபெலாபாத் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.